இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் மகிமை நேரம் மூலமாக வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த காலை நேரத்திலும் ஆதியாம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தர் காயீனை நோக்கி, உன் சகோதரனாய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான் என்று சொல்லி அங்கே பார்க்கின்றோம். இந்த வசனம், இந்த சம்பவங்கள் எல்லாம் நாம் நன்றாக அறிந்திருந்த விஷயம்தான். ஆதாம் ஏவாள் அங்கே படைக்கப்பட்டு ஏதேன் தோட்டத்தில் இருக்கின்றார்கள். இந்த நடுவில் இருக்கக்கூடிய மரத்தின் கனியை புசிக்கல் ஆகாது என்று சொல்லி கொடுத்த கட்டளையை மீறி அவர்கள் புசித்த மாத்திரத்திலே அவர்கள் பாவத்திற்குள்ளாக தள்ளப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது முதல் கேள்வி கேட்கின்றார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி முதலாவது கேள்வியை ஆண்டவராய கர்த்தர் அவரிடத்தில் கேட்கிறார். இரண்டாவதாக இன்று அவருடைய பிள்ளைகளாகிய காயின் ஆபேல் 2 பேரிடத்திலும் காயினிடத்தில் கேட்கின்றார், உன்னுடைய சகோதரன் எங்கே என்று சொல்லி கேட்கிறார். அவன் சொன்ன பதில், அவனுக்கு நான் என்ன காவலாளியோ என்று சொல்லி அங்கே அவன் பதில் கொடுக்கிறான். ஆண்டவருடைய பார்வைக்கு நாம் தூரத்திலே சென்று பாவத்தின் மிகுதியால் அவருடைய பார்வை விட்டு இல்லை என்று சொன்னால் அவருடைய சமூகத்தை விட்டு செல்லும் பொழுது அவர் கேட்கின்றவராக, கேள்வி நம்மை கூப்பிடுகிறவராக அவர் காணப்படுகின்றார். இங்கே காயினும் ஆபேலும் பலி செலுத்துவதற்காக வருகின்றார்கள். காயின் அவன் ஒரு விவசாயி, அவன் தன்னுடைய நிலத்திலே கிடைத்த பொருட்களை எல்லாம் அங்கே பலி செலுத்துகிறான். ஆபேல் அப்படி அல்ல. அங்கே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், காயினை அவன் காணிக்கையும் அவன் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது என்று சொல்லி 5ஆம் வசனத்தில் பார்க்கின்றோம். 4ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்று சொல்லி அங்கே காணப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆபேல் இருந்ததிலேயே நல்ல கொழுமையானது, முதன்மையான பொருளை அங்கே கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆனால் காயின் அப்படி அல்ல. அவன் அங்கே முகநாடி வேறுபட்டது. ஏனென்று சொன்னால் அவர் கொண்டு வந்த பொருள் கர்த்தருக்கு பிடித்தவனாக காணப்படவில்லை. ஆகவே கர்த்தர் காயினையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆபேலை பொறுத்தவரை ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரித்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கை என்பது எப்படியாக காணப்படுகின்றது? இந்த காணிக்கை கர்த்தருக்கு கொடுப்பது என்பது ஆதி முதலே ஆதாம் ஏவாள் காலத்திலே அவருடைய பிள்ளைகள் நிமித்தம் அந்த காலத்திலிருந்தே இது ஆரம்பித்து விட்டது. கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக, உதாரணமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் எப்படி அந்த காணிக்கை கொடுக்கப்பட வேண்டும்? நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஐஸ்வர்யங்களிலிருந்தும் முதன்மையானவைகளை கொடுக்க வேண்டும், கொழுமையானவைகளை கொடுக்க வேண்டும், நல்ல விஷயத்தை கர்த்தருடைய பாதத்திலே படைக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் காயின் அப்படி அல்ல. காயின் சாதாரண காரியங்களுடைய விளைநிலத்தில் விளைந்த பொருட்களிலே உன்னதமானதை, உச்சிதமானதை, நன்மையானதை, நல்ல கொழுமையானவர்களை கொண்டு வரவில்லை. அதனால்தான் ஆண்டவராய கர்த்தர் அவனுடைய காணிக்கையும் அவனையும் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். நாம் காணிக்கை செலுத்த வரும் பொழுது நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய காணிக்கை மாத்திரமல்ல, நம்மையும் அவர் அங்கீகரிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அவருக்கு உகந்த காணிக்கை நாம் கொடுக்க கடமைப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, காணிக்கை கொடுப்பதிலே நாம் எப்படி நம்முடைய பழக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது? இந்த ஆபேலை போல நாம் காணிக்கை படைக்கின்றவர்களாக காணப்படுகின்றோமா? இல்லை என்று சொன்னால் காயினை போல நாம் படைக்கின்றவர்களாக காணப்படுகின்றோமா? ஆபேலை போல காணிக்கை படைத்தோம் என்று சொன்னால் நாம் படைத்த காணிக்கை மாத்திரமல்ல, நம்மையும் அவர் அங்கீகரிக்க அவர் சுத்தம் கொண்டு இன்றும் நம்மை அங்கீகரித்து நம்மை போஷிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். காயினை போல நாம் படைத்தோம் என்று சொன்னால் அந்த காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, நம்மையும் அவர் உதறி தள்ளுகின்றவர்களாக காணப்படுகின்றார். அப்படி உதறி தள்ளப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த உலகத்தில் நாம் பிரச்சனைக்குள்ளாக, துன்பங்களுக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டு விடுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகள் ஏராளம். இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது எத்தனையாய் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
நல்ல படிப்பு, நல்ல வேலை, நல்ல வீடு, எல்லா வசதிகளும் கொடுத்திருக்கிறார். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன மாத்திரத்திலே முகநாடி வேறுபடுகின்றதா? இந்த காயினுக்கு முகநாடி வேறுபட்டது. ஏனென்று சொன்னால் ஆபேல் கொடுத்த காணிக்கை செழுமையான காணிக்கை, முதன்மையான காணிக்கை கொடுத்தான். அதனால் அவனையும் அவனுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆனால் இவனுடைய காணிக்கை இவனையும் அங்கீகரிக்கவில்லை என்று சொன்ன மாத்திரத்திலே இவருடைய முகநாடி வேறுபடுகின்றது. நாமும் இந்த லோகத்திலே ஒருவேளை கர்த்தருடைய பாதத்திலே கர்த்தரோடு ஐக்கியப்பட்டு அவருக்கு அதிகமாக முதன்மையானவர்களை கொடுத்தவர்களாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை நாமும் பார்த்து ஒருவேளை முகநாடி வேறுபடுகிறவர்களாகத்தான் காணப்படுகின்றோம். அப்படி என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு உகந்த காணிக்கையை கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். நடந்தது என்ன? காயின் ஆபேலை கொன்று விடுகிறான். ஆபேலை கொன்று அதன் நிமித்தமாகத்தான் ஆண்டவராய கர்த்தர் அவனிடத்தில் கேட்கிறார், ஒரு சகோதரன் ஆபேல் எங்கே என்று சொல்லி, அவனுக்கு நான் என்ன காவலாளியோ என்று சொல்லி அங்கே கேட்கிறான். எத்தனை ஒரு துணிச்சலான ஒரு பாவத்தை செய்கிறான். அவன் இதயத்தின் வாசலிலே பாவம் படுத்திருக்கிறது. காயினுடைய இதயத்திலே அங்கு பாவம் அவனுடைய இதயத்தின் வாசலிலே படுத்திருக்கிறது. அவன் நலமானதை செய்யாமல் அவன் மோசமான காரியத்தை துணிகரமாக தன்னுடைய சகோதரனை கொன்று விடுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படித்தான். நாம் மற்றவர்களை பார்த்து ஒருவேளை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அழகாக செழித்திருக்கின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொல்லி நம்முடைய முகநாடி வேறுபடுகிறது என்று சொன்னால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியமாக காணப்படுகிறது. அது பொறாமை நம்மிடத்தில் வரக்கூடாது, அந்த எண்ணம் நம்மிடத்தில் வரக்கூடாது. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய பார்வையிலே நீங்களும் நானும் ஒன்று போல படைக்கப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? அவருக்கு உகந்த வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படுகிறதா? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அவர் கொடுத்த ஐஸ்வர்யத்திலிருந்து உன்னதமானவர்களை நல்ல உயர்ந்ததை கொடுப்பதற்கு நாம் முயற்சி செய்கின்றவர்களாக, இல்லை என்று சொன்னால் கொடுக்க நாம் கடமைப்பட்டவர்களாக இருந்தும் அதை செய்கின்றோமா என்பதையெல்லாம் சோதித்து பார்க்க இந்த கால நேரத்தில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த காயின் அவனை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ஆனால் ஆபேலை அவனுடைய காணிக்கை அவர் அங்கீகரித்தார் என்று சொல்லி பார்த்த மாத்திரத்திலே அவனை கொலை செய்து விடுகிறான். பாவத்திற்குள்ளாக கடந்து சென்று விடுகிறான். நாமும் அப்படிதான் துணிகரமாக சொல்லுகின்றோம். எத்தனையோ அவப்பேறுகளை மற்றவர்களுக்கு கொண்டு வருவதற்கு துணிகரமாக நாம் இறங்கி விடுகிறோம். அவச்சொல் அவர்களை பழித்து பேசுகிறவர்களே நாம் முன்மாதிரியாக முன்வந்து முதலாளாக நில்லக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டு விடுகிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையாக அமையாது. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய பார்வையிலே அவர் கொடுத்த ஐஸ்வர்யத்திலிருந்து நல்ல பங்கை கொடுப்பதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய காணிக்கை மாத்திரமல்ல நம்மையும் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் பார்த்தோம் என்று சொன்னால் காணிக்கப்படுவதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏழை விதவை தன்னுடைய காசு 2 காசை போடுகிறார். எல்லாரும் காணிக்கை எப்படி போடுறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆனால் இந்த ஏழை விதவை போட்ட இந்த 2 காசு தான் அவர் உயர்வாக அதை சொன்னார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் அவளிடத்தில் இருந்த அந்த 2 காசு தான் அவர்கிட்ட இருந்தது. அதை முழுவதுமாக கொடுத்து விட்டாள். தன்னுடைய ஆஸ்தி தனக்கு அடுத்தவையாக வேண்டும், தன்னுடைய வாழ்க்கைக்கு வேண்டும் என்று இருந்த எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாள். உன்னதமானதை கொடுத்தாள். ஆகவே அவளை நினைத்து அவளை பற்றி அவங்க சாட்சியாக சொல்வதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கை என்பது நாம் அவரோடு வாழக்கூடிய வாழ்க்கை, ஒரு உன்னதமான வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருக்கு கொடுப்பதிலே அவர் நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்திலிருந்து ஆசீர்வாதத்திலிருந்து உச்சிதமான உன்னதமான நல்ல மேன்மையான காரியங்களை அவருடைய பாதத்திலே காணிக்கையாக படைப்பதற்கு நாம் முன்வர வேண்டும். அவருடைய ஊழியங்களுக்கு கொடுப்பதற்கு நாம் முன்வர வேண்டும். கொடுத்த அனைத்து ஐஸ்வர்யங்களும் எனக்கு மாத்திரம்தான், என்னுடைய வாழ்க்கைக்கு மாத்திரம்தான் என்று சொல்லி நீங்கள் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அது மேன்மையை கொடுக்காது. அது காயினை போல நாம் அங்கீகரிக்கப்படாமல் ஒருவேளை கைவிட்டுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டு விடுவோம். அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்திலே நாம் வீழ்ந்து விடுவோம். அது பாவத்தின் நிமித்தமாக நாம் அழிந்து போய் விடுவோம். அந்த பரலோக ராஜ்யத்திற்கு சொல்ல முடியாது. ஆகவே காயினிடத்தில் நாம் கேட்கும் பொழுது ஆபேலை எங்கே என்று சொல்லி கேட்கும் பொழுது அவனுக்கு என்ன காவலாளியோ என்று சொல்லி கேட்கிறான். நாம் நம்முடைய சகோதரர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் நாம் காவலாளிகள் தான். நம்மிடத்தில் கேட்பார், மற்றவர்களிடத்தில் கேட்பார். அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் பதில் சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாக கடனாளியாக நாம் காணப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களையும் சிநேகித்து எல்லாரிடத்திலும் முகநாடி வேறுபடாமல் நாம் நம்முடைய நன்மைகளை நாம் மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் கர்த்தருக்கும் காணிக்கையாக கொடுத்து உகந்த காணிக்கையை கொடுத்து ஆபேலை போல வாழ்வோம் என்று சொன்னால் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் கர்த்தர் அதை அங்கீகரித்து மேலும் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, காயினிடத்தில் கேட்ட மாத்திரம் உன் சகோதரன் எங்கே என்று கேட்டீரப்பா. அவனுக்கு நான் காவலாளியோ என்று சொல்லி கேட்டானப்பா. ஆனாலும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆபேலை போல நாங்கள் உகந்த காணிக்கை கொடுப்பதற்கு
எங்களுடைய மனதை நீ பக்குவப்படுத்தும் ஐயா. கொடுத்து மேலான ஆசீர்வாதத்தை பெண்ணு எங்களையும் எங்களுடைய காணிக்கை அங்கீகரித்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. பெருக்கமான ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில கட்டளையிட்டு மேலான காரியங்களை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. காயினை போல் இல்லாமல் ஆவேலை போல உள்ள வாழ்க்கை எங்களுக்கு தாரும். நன்மையாலும் கிருபையாலும் முடி சூட்டும். இரட்சகர் மீட்பெருமாகி இயேசுவின் என்ப நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.